ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். 1991 மே மாதம் 21ஆம் தேதி முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய அந்த படுகொலை சம்பவம் நடக்கிறது. அதில் குற்றம் சாட்டப்பட்ட 26 பேர் தூக்கு தண்டனை அவர்களுக்கு கிடைக்கிறது. உச்சநீதிமன்றம் 19 பேரை விடுதலை செய்கிறது. மீதமுள்ள 7 பேர் சிறைவாசியாக தண்டனை பெற்று கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக 31வது ஆண்டு வரைக்கும் சிறை தண்டனை கைதிகளாக இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு 12/12/2022ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் விடுதலை. 7 பேரும் விடுதலை. அளவுக்கு மீறி தண்டனையை அனுபவிச்சிருக்காங்க. அவங்களுக்கான மன உளைச்சல், இப்படி பல காரணங்களை சொல்லி உச்சநீதிமன்றம் அவங்கள விடுவிச்சிருச்சு. சுத்தமா விடுதலை பண்ணிடுச்சு. விடுதலை செய்தவர்களை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. நளினி இருக்கிறாங்க. அடுத்தது இராப்போ ரவிச்சந்திரன், பேரறிவாளன், இவங்க 3 பேரும் தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க. அது அல்லாத மீதி 4 பேர் ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், முருகன், சாந்தன், இந்த 4 பேரும் வெளிநாட்டினர்களுக்கு உரிய பாஸ்போர்ட்லாம் இல்லை. மற்ற அது முடிகிற வரைக்கும் அந்த வழக்கு இன்னும் சில பேர் மேலே இருக்குது. அது முடிகிற வரைக்கும் சிறப்பு முகாம், திருச்சி சிறப்பு முகாம் அப்படின்னு ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அது என்னென்னா கைது, இந்த மாதிரியான சில நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்கள பிடிச்சி கைது பண்ணி அங்கே சிறப்பு முகாமில் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்கீம் கலைஞர் இருந்தபோது கொண்டு வந்தது. சிறைச்சாலையை விட மிக கொடிய ஒரு சிறைச்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. சிறைச்சாலைக்குள்ளே கூட நீங்கள் போனீங்கன்னா, நான் கூட இந்த 7 பேரும் முதல்ல போய் பார்த்துருந்தேன். பிறகு முருகனை பார்த்துருக்கேன், சாந்தனை பார்த்துருக்கேன். பல முறை வெள்ளூர் சிறைச்சாலைக்கு போயிட்டு அவங்களெல்லாம் சந்திச்சிருக்கேன். இன்னும் பல கைதிகளை போய் பல இடத்துலலாம் சந்திச்சிருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய சிக்கலாக இல்லை. நடைமுறையில் இன்னார் முறையில் இந்த வழியில் சந்திக்கலாம் மனு போட்டு அப்படின்னு இருக்குது. ஆனால் சிறப்பு முகாம், திருச்சி சிறப்பு முகாமில் யாருமே பார்க்கக்கூடாது உறவினரை தவிர அப்படின்ற மாதிரியான ஒரு கொடும் நிலையை கொண்டு வச்சிருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார் தனியாக ஒரு இடத்துலையும், சாந்தனும் முருகனும், அதாவது சாந்தன் என்கிற சுதேந்திர ராஜா, அடுத்தது ஸ்ரீ ஹரிகரன் என்கிற முருகன், இந்த 2 பேரும் தனியாக இருந்துட்டுருக்கிறாங்க. என்ன ஆகுதுனாக்கா, சாந்தன் ஒரு நல்ல கவிஞன், நல்ல எழுத்தாளர், நிறைய சிறுகதைகள் எழுதக்கூடிய ஒரு மனிதர். உண்மையிலே பெயருக்கேற்றவர் ஒரு பெரிய சாந்தம் தான். சுதேந்திர ராஜனாலும் கூட ஒரு சாந்தன் அப்படின்ற பேர் தான் நிலைச்சி இருக்குது. அது அப்போ அங்கேருந்து அந்த பேரில் தான் கைது செய்யப்படுகிறார் அவர். அந்த சாந்தன் நிறைய வாசிப்பு திறமை. நான் அவரை சந்திக்க போகிறப்பலாம் அந்த குழந்தை மாதிரி புத்தகத்தெல்லாம் அள்ளி கொண்டு வச்சுக்கிட்டு, அண்ணா எங்கே பாருங்கள் இந்த புத்தகத்தில் இந்த சிறுகதைன்னு, சிறைகள் கைதிகளுக்குள்ளாகவே இந்த இலக்கிய ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் நடத்தக்கூடிய ஒரு பத்திரிக்கை. அதில் இந்த இந்த சிறுகதை எழுதியிருக்கிறேன், இந்த கதை எழுதியிருக்கிறேன், இப்படித்தான். நம்ம வேறு ஒரு விஷயம் பேச பண்ணாலும் கூட இந்த இலக்கியம் மீதும் எழுத்து மீதும் தான் அவருக்கு ஒரு பெரிய பிடிமானமே இருக்கும். நாமளே ஒரு கட்டத்தில், தம்பி போதும் வந்த விஷயத்த பேசலான்ற தம்பி, இதை வச்சு வை அப்படின்னா கூட இருக்காது. அவ்வளோ ஒரு ஆர்வம். நிறைய கதைகள் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு, எழுதி வெளியில் கொடுத்துருக்கிறாரு, நிறைய வந்திருக்குது. அவருடைய தொகுப்பு எஸ்போனுடைய பதிப்பு அவர்களில் வந்திருக்குது ஏற்கனவே. இப்படி ஒரு நபர் தான் அந்த சாந்தன். என்ன ஆகுதுன்னா, 2022 12ஆம் தேதி 12ஆம் மாதம் திருச்சி சிறப்பு முகாமுக்கு போனதுலேருந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சிறையில் இருக்கிறப்ப சூழ்நிலை வேறு. அங்கே நிறைய கைதிகள், ஒரு சுதந்திரமான ஒரு போக்கு, அவர்களுக்குன்னு ஒரு கேஸ் சிலிண்டர் சுயமாக சமைச்சு சாப்பிட்டுக்க முடியும், விருப்பப்பட்டவங்க மனு போட்டு பார்க்க முடியும், இப்படியான ஒரு சூழ்நிலை இருந்தது. இங்கே அது இல்லை. அது இல்லாதது ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு இங்கே உறவினர் யாருமும் கிடையாது. இப்போ முருகன் மற்ற கைதிகளுக்கு கூட இங்கே உறவினர்கள் போய் பார்த்துட்டு வராங்க, பேசிட்டு வராங்க. ஆனால் சாந்தனுக்கு அது கூட கிடையாதுங்க. எல்லாம் சேர்ந்து என்னன்னு தெரியல, உடம்புல ஒரு பெரிய மாற்றம் வருது. அந்த கடந்த ஜூன் மாதமே உங்களுக்கு பார்க்குறப்ப 2022 அந்த காலகட்டத்தில், 2022 பின்னாடி அதுக்கு பின்னாடி காலகட்டத்தில் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக, குறிப்பாக ஒரு 6 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி இருந்துன்னு நினைக்கிறேன், அவர் அப்படியே சாப்பிட்றதெல்லாம் குறைய ஆரம்பிக்குது. அவர் ஏற்கனவே மஞ்சக்காமால இருந்து ஒரு முறை அதே திருச்சியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க. அப்போ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சரியாக என்னென்னலாம் அவருக்கு இருக்குது அப்படின்னு தெரியல. உடம்புல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. சரியான முறையில் சோதிக்கவில்லை என்பது நமக்கு படுது ஒரு சந்தேகம். சரியாக எல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். இவர்களாம் என்ன கைதி தானே அப்படின்ற எண்ணமோ என்னவோ நமக்கு தெரியல உண்மையிலே. பிறகு அவருக்கு சாப்பாடு உணவு எடுக்கிறது குறைஞ்சி இருக்குது. என்ன காரணம்னா, 1991 பிடிபட்ட பிறகு ஒரு கட்டத்தில் தண்டனைலாம் கிடச்சி சிறையில் இருக்கும்போது அவருக்கு ஒரு முறை மஞ்சக்காமால அப்போ வேலூர் அரசு மருத்துவமனையில் ஒரு சிகிச்சை ஒரு 10-15 நாளைக்கு மேலே மீட்கப்பட்டார். பெரிய அளவில் ட்ரீட்மெண்ட் இருந்தது. உடம்பு நல்லபடியாக தேறிடுச்சு.
அது திரும்பவும் வந்து அவருக்கு இப்போ வந்திருக்கிறத சரியாக கவனிக்கலையா என்னன்னு தெரியல. அவர் சாப்பிட்றது கல்லீரல் வந்து கணையம் வந்து அவருக்கு செயல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. சாப்பிட்றதே குறைஞ்சிட்டு அரை சப்பாத்தி, கால் சப்பாத்தி இப்படியெல்லாம் சாப்பிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 20, 25 கிலோவுக்குள்ளாக இப்போ குறைந்து இருக்கிறார். அவரு ஒரு வீடியோ ஒண்ணு வெளிய வந்திருக்கு. பார்த்தோனே எனக்கு அதிர்ச்சி. நல்லா உடம்பு, நல்லா வெண்தாடி முகம்லாம் நரைச்சி போயிருக்கும். வந்தாருன்னா கட்டி பிடிக்கிறப்ப அது ஒரு விபூதி வாசனை தான் இருக்கும் அவர்கிட்ட. அப்படி ஒரு ஆன்மீகம் அவரு. ஒரு பெரிய ஆன்மீகம் சாய்பாபா டிவோட்டி. நெறைய குறி சொல்லுவாரு. உள்ள இருக்கிற காவலர்களுக்கும் சரி, கைதிகளுக்கும் சரி. அது நெறைய கதைலாம் இருக்குது அது. நடந்த சம்பவம் எனக்கு அப்படின்னு அவர் சில விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. சித்தர் உடைய ஒரு இது எனக்கு இருக்குது. அது நெறைய விஷயங்கள்லாம் அது சொன்னாரு. அதிசயமா இருந்தது சில விஷயங்கள். அப்ப அவரு பார்த்ததுக்கும், இப்ப பார்க்கறதுக்கும் உடைஞ்சு போயிட்டேன். சுத்தமா அந்த உடம்பு தெரியல. ஏதோ ரொம்ப வயதியான ஒருத்தர் மாதிரி. படிப்படியா வந்திருக்குது. கடந்த 2 மாதமாகவே அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. மாவட்ட துணை ஆட்சியரும், ஆர்ஐயும் தான் வருவாங்க அடிக்கடி வந்து என்ன ஏதுன்னு விசிட் பண்ணுவாங்க அந்த சிறப்பு முகாம. அப்ப பல்வேறு தரப்புல அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் சொல்றப்ப, இவருக்கு தொடர்ச்சியாக உடல்நிலை சரியில்ல. ரொம்ப நலிந்து கொண்டிருக்கிறது. சாப்பிட முடியல சரியா. என்னன்னு பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் தொடர்ச்சியா வலியுறுத்தியிருக்கிறார். இவரும் இவர் கூட இருக்கிறவங்க வலியுறுத்தியிருக்கிறாங்க. முருகன் பலமுறை இத அழுத்தி வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த மாரி இருக்குது. அது என்னன்னு தெரியல. சாப்பிட முடியாம இருக்கிறாரு. எதுவும் தெரியல. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா காலெல்லாம் ரொம்ப வீங்க ஆரம்பிச்சிருக்கு. சிறுநீரக பிரச்சனை. கல்லீரல் கெட்டாவே உங்களுக்கு பல பிரச்சனைகள் அத ஒட்டி ஒண்ணோட ஒண்ணு ஒட்டி கடைசியா சிறுநீரகத்துக்கு வர்றது வழக்கம். அந்த வகையில கால் வந்து வீங்க ஆரம்பிச்சிருச்சு. சிறுநீர் பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை அவருக்கு. ஒரு பக்கம் சாப்பாடு இல்ல. மஞ்சக்காமால வேற இருந்திருக்கு. ஒண்ணுமே தெரியாம அப்பப்ப சொல்றது, இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வரவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே இது நடக்கல. இதெல்லாம் அரசு கவனத்துக்கு கொண்டு போறாங்களா? இல்லையா? என்ன நடக்குது அந்த சிறப்பு முகாம்ல? சிறப்பு முகாமுக்கு கூட ஒரு சட்டதிட்டங்கள் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய கைதிகளை வந்து இந்த பாஸ்போர்ட் விஷயம், ஆ பாஸ்போர்ட் இல்லாம வந்துர்றது, வேற வேற வழக்குகள் இருந்து இருக்குது. இப்படியெல்லாம் கொண்டு சிறப்பு முகாம்ல வைப்பாங்க வெளிநாட்டினரை. அங்க அந்த மாரி வைக்கும்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன ஏற்கனவே மேற்கோள் காட்டி தீர்ப்பே குடுத்துருக்குன்னா, ஒருத்தர பிடிக்கிறப்ப அவங்களுக்கு குழந்தை இருந்தாலும் கூட, குழந்தைக்கு நீங்க வந்து அதே தொகைய நீங்க குடுக்கணும். மாதம் ரூ. 5,000 அப்படின்ற மாரி இருக்குது. இதெல்லாம் குடுக்குறாங்களா? சரியா கவனிக்கிறாங்களா? ரேஷன் சரியா அப்படி எதுவுமே தெரியல அங்க. தொடர்ச்சியா ஒரு மனிதர் உடம்பு சரியில்லன்னு வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க சேர்ந்து. அத காதுலயே போட்டுக்கல. அந்த பகுதியில சட்டம் ஒழுங்குக்குன்னு இருக்கக்கூடிய காவலர்கள் சில பேர் வந்து ஒரு நல்ல மனிதாபிமானத்தோட இருந்திருக்கிறாங்க. இப்படியே பாராட்டுக்குரிய விஷயமும் சிலதெல்லாம் நடந்திருக்கு. சொல்றத காது குடுத்து கேட்குற அளவுக்காவது இருந்திருக்கிறாங்க. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய ஏஎஸ்பி அது வந்து பேர் தெரியல அவரு. அவர் வந்து என்ன ஏதுன்னா உடனே கேட்கவாது செய்வார். அவருக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வெளியில திருச்சி முழுக்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துக்கும் வரப்ப இவங்களுக்கு என்ன சிக்கல்னு வரப்ப, தொலைபேசி ஒரு அழைப்புல தகவல் போயிடுச்சுன்னா வந்து விசிட் பண்ணிட்டு போறது வழக்கம் அப்படின்ற மாரின்னு. அந்த வகையில பார்த்தா நேத்து முந்தா நாள்லாம் ரொம்ப 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 நலிஞ்சு போய் எழுந்திருக்க முடியாம ஒருத்தர தூக்கி விடுற அளவுக்கு வந்திருக்குது. குறிப்பா நேத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு அதிகாலை நேரம் ஒரு 3 மணிக்கு மேலலாம் ஒரு மாதிரி தடுமாறி சத்தம் போட்டு இருந்திருக்கிறாரு. எழுப்ப முடியல அவர. அப்புறம் விடிய விடிய எழுந்து அப்படியே பார்க்குறாரு, தடவுறாரு. எழுந்திரிக்கவே முடியல அவரால. அப்புறம் உடனே கூட இருக்கிறவங்க மேல் இடத்துக்கு தகவல் பேசியிருக்காங்க. அங்க இருக்கிற காவலர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் விடிய விடிய ஒரு 5 மணி 5:30 மணிக்கெல்லாம் அந்த ஏஎஸ்பின்னு சொன்னேன்ல, அவர் வந்துட்டுருக்கிறாரு. வந்துட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்ட்டலாம் பேசியிருக்கிறாரு. அப்புறம் சப் கலெக்டர் வந்திருக்கிறாங்க. ஆர்ஐ வந்திருக்கிறாங்க. வழக்கம் போல வந்துட்டு என்ன ஏதுன்னு நிக்க முடியாத மனுஷன், படுத்துக்கிட்டே இருக்கிற மனுஷன், பெரல முடியல அவரால. கால்லாம் வீங்கியிருக்கு. நிக்க வச்சு ஃபோட்டோ எடுக்குறாங்க. இப்ப இதெல்லாம் நடந்திருக்குது உள்ளார. அது வந்து ரெவென்யூ ஏன் அப்படி இருக்குதுன்னு தெரியல. வருவாய்த்துறை வந்து ஏன் அப்படிலாம் நடந்துக்குதுன்னே தெரியல. அவங்க சிறை தண்டனைவாசிகள் கிடையாதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க கீழ் மட்டத்தில இருக்கிறவங்க வந்து அவங்க தண்டனை பெற்ற கைதிகளோ, தண்டனைவாசிகளோ, சிறைவாசிகளோ கிடையாது. விடுதலை பெற்றவர்கள். வெளிநாட்டுக்கு போறதுக்கான பாஸ்போர்ட் இல்ல அவங்களுக்கு. அதுவரை அந்த விஷயம் முடியிற வரைக்கும் அங்க இருக்கிறாங்க அவ்வளோதான். அவங்கள ஏதோ சிறை கைதிகள் மாரி போட்டு நடத்திக்கிட்டு, அங்கே போட்டு இறுக்கிட்டு, சுத்தி பாதுகாப்பு போட்டுட்டு, இது என்ன கொடுமை அப்படின்றது தெரியல. முதலமைச்சர் வந்து அவருடைய தந்தையார் செய்த அந்த பாவத்த தயவு செய்து இவராவது நீக்கிடணும். சம்மந்தப்பட்டவங்கள நேரா வந்து வழக்கு பதிவு செய்து சிறைக்கு அனுப்பிச்சிருங்க. சிறை விதிமுறைகள் படி என்னென்ன இருக்குதோ அது வந்து அங்க இருந்துட்டு வழக்கு நடத்தட்டும். விடுதலையானா வெளிய போகட்டும். தண்டனைனா உள்ள இருந்துக்கட்டும். 1 வருஷம், 2 வருஷம் தண்டனை இருந்துட்டு வெளிய போறதுலாம் கூட நெறைய பேர் போயிருக்கிறாங்க. 2 ஆண்டு தண்டனைக்கெல்லாம் கூட இங்க வந்து பார்த்தா விசாரணையே இல்லாம 7 வருஷத்துக்கு மேல இருந்ததெல்லாம் நம்ம ஏற்கனவே ராவணாவுல பதிவு பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் பல பல ஆண்டுகளாக அந்த மாரி இருக்காங்க.
இது சிறப்பு முகாம்ன்றது எதுக்கு? இது ஏன் கொண்டு வந்து இப்படி வச்சுக்கிட்டு ஒரு உலகத்தினுடைய மனிதாபிமானத்துக்கு நேர் எதிரானது இங்க இருக்கக்கூடிய அந்த சிறப்பு முகாம். பலரும் அத பத்தி பேசிட்டாங்க, எழுதிட்டாங்க, கண்டனம் தெரிவிச்சுட்டாங்க. இந்திய சட்டனப்படி ஒருத்தர் கிடைக்கிறாரு, அவர் மேல இந்த மாரி வழக்கு நேரா வந்து சிறைக்கு அனுப்பிச்சிரு முடிஞ்சு போச்சு. அது சிறப்பு முகாம் போட்டு எதுக்கு இவ்வளோ படுத்துற? அதுவும் இல்லாம அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக சிறையில வந்து அவங்களே சுயமா சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு அங்க இருந்தது. ஸ்டவ் தான் குடுத்துருக்காங்க. கேஸ் சிலிண்டர் குடுத்து, எரிவாயு குடுத்து, உருளைய குடுத்து அவங்க அதில தான் சமைச்சு அவங்களே சாப்பிட்டுக்கணும். ஆனா இங்க வந்த பிற்பாடு வந்துட்டு அது வெடிச்சிரும். இண்டக்ஷன் ஸ்டவ்வுன்னு ஒண்ணு. அத குடுத்து அந்த ஸ்டவ்வ குடுத்து, அதில வந்து அவருக்கு சாந்தனுக்கு எதுவுமே வைக்க தெரியல. தண்ணி வைப்பாரு, இல்லன்னா கஞ்சி வைப்பாரு, இதுதான் வைப்பாருன்ற மாரி தான் உள்ள இருந்து தகவல சொல்லியிருக்காங்க. போய் பார்த்துட்டு வரோன்னு. சரியா சமைச்சு சாப்பிட்றதுக்கு அதில வரல அவருக்கு. அவரும் பலமுறை கேட்டு பார்த்துட்டாரு இல்லன்னு. என்னன்னா, இல்ல இது வெடிச்சிரும், உங்களுக்கு ஆபத்து வந்துரும். அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. பக்கத்திலேயே வந்து அதே சிறப்பு முகாமில பக்கத்திலேயே வந்துட்டு ஸ்டவ் வந்து வச்சுட்டு சமைக்கிறாங்க. கேன்டீனுக்கு உண்டானது ஸ்டவ்வுல சமைக்கிறாங்க. அப்படி இருக்கப்ப இவங்களுக்கு மட்டும் எப்படி வெடிச்சிரும்? இது புரியல. இவர்களா எதனா செய்துக்குவாங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில இருந்தபோது ஸ்டவ்வ வெடிக்க வச்சுக்காதவங்களா இங்க வந்து செய்ய போறாங்க. அது என்னத்துக்கு இப்படின்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியல இவங்களுக்கு. ஒண்ணும் புரியலையா? அந்த சட்டம் தெரியலையா? வருவாய்த்துறைக்கு வந்து ஏன் அப்படிலாம் பண்றாங்க? மேல் இடத்துலேருந்து ஏதாவது அழுத்தமா? இல்ல மேல் இடத்துலேருந்து ஏதாவது தெளிவா சொல்லலையான்னு பல கேள்விகள் இருக்குது. இப்ப என்ன நடந்ததுன்னா, காலையில வந்தவுடனே விறுவிறுப்பா நேற்று காலையில வந்து பார்த்துருக்காங்க. அவரால எழுந்திரிக்க முடியல, பெரல முடியல. காது சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. காதே கேட்கல அவருக்கு. ஒண்ணுமே கேட்கல. அந்த கால்லாம் மரத்து போயிருக்கு. அழுத்துனா குழியா போகுது. அந்த கால் ரொம்ப வீங்கி போயிருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு உடனடியாக வந்துட்டு ஸ்ட்ரெச்சர் கூட இல்ல. அப்புறம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து சீமான் அவர் சார்பாக கயல்விழி பார்க்க போனபோது, அங்க பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து 2 அந்த ஈசி சேர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அத வாங்கி குடுத்துருக்காங்க இவங்களுக்காக. உள்ள வேற எதுவுமே இல்ல. சரி ஓரளவுக்கு இது வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சேர்ல உட்கார வச்சு நேரா வெளியில கொண்டு போய், அதுக்கு பிற்பாடு ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு, திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. போன உடனே சில இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு முன்பாகவே அந்த பேச்சு மூச்செல்லாம் இல்லாத ஒரு மாதிரி தன்னை நிலை மறந்தவராக தடவி தடவி எழுந்திருக்கிறாரு முடியல அப்படி இருக்கிறப்ப, பக்கத்தில இருந்த முருகன் தான் வந்துட்டு குளுக்கோஸ வந்து அப்பப்போ குடுத்துன்னு இருந்திருக்கிறாரு. அந்த காவல் அதிகாரியும், வருவாய்த்துறை டெப்டி கலெக்டர்லாம் வர வரைக்கும் கையில கொஞ்சம் கொஞ்சம் குடுத்து அத நக்குன்னு சொல்லிட்டு, அத வந்து நக்கி சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் அப்படி இருந்தப்போ, ஓரளவுக்கு அவருக்கு கொஞ்சம் நிதானம் திரும்புது. சுத்தி என்ன நடக்குதுன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அப்படிதான் கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்கிறார். இப்போ மருத்துவமனையில காலையில கிடைச்ச தகவல் என்னன்னா, ஓரளவுக்கு நேற்று இருந்ததை விட இன்று ஓரளவுக்கு தெளிவாகி இருக்கிறார் அப்படின்றது தான் இருக்குது. இந்த மாரி சிறைக்குள்ள இப்படி இருக்கிற இந்த விஷயம் வந்து உடனே அங்க இருக்கிற தோழர்கள் மூலமா கொளத்தூர் மணி தோழர் அவர்களுக்கு போய் அனுப்பியிருக்கிறாங்க. மேல் இடத்துல ஏதாவது பேசுங்க தயவு செய்து அப்படின்னு. இந்த பக்கம் சீமான் அவர்களுக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. ஏதாவது இந்த விஷயமா நீங்க பேசுங்க. இன்னும் இருக்கக்கூடிய ஈழ ஆதரவு தளத்தில இருக்கக்கூடிய நெடுமாறன், ஒண்ணு வைகோ, ஒண்ணு திருமாவளவன் தோழர் இப்படி பலருக்கும் வந்து அனுப்பியிருக்கிறதா சொல்றாங்க. தயவுசெய்து மேல் இடத்துல பேசுங்க. அவங்க வந்து கைதிகள் இல்ல, விடுவிக்கப்பட்டவங்க. அவங்க விடுதலை பெற்ற பிறகு திரும்ப ஒரு சிறைவாசியாக நடத்துவது சரியில்ல. குறைஞ்சபட்சம் யாருடைய பொறுப்புலயாவது வெளியில வந்து எங்கேயாவது தனியா வீடுல யாராவது பொறுப்பேத்துட்டு நெறைய பேர் இருக்கிறாங்க பொறுப்பேற்றுறது. அவங்க வீட்ல தங்க வச்சுக்கலாம். வழக்கு எப்பங்க நீங்க கூப்பிடுறீங்களோ அப்ப வர வைக்கலாம். அதுக்குள்ள முடிஞ்சதுனாக்கா வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுல அனுப்பி வச்சிடலாம். ஏன் இதுல ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தணும்? ஏன் இவ்வளோ போட்டு அவங்கள நசுக்கணும்? என்ன காரணம்? யாருக்கு பயப்படுறீங்க? இவர்களை விடுதலை செய்து உடனே இப்போ வெளியில் விடுறதுல வந்து வேறு ஏதாவது சிக்கல் வருதான்னா ஒன்றுமே இல்லை. ஏன் அதை திரும்ப திரும்ப போட்டு இப்படி படுத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல. உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த சாந்தன் வந்து நேற்று காலையில் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. வருவாய்த்துறைக்கு வந்து எழுதுறாரு. இந்த மாதிரி என்னுடைய உடல்நிலை மிக மோசமாக இருக்கிறது. என்னுடைய நிலை எனக்கே தெரியல. அடிக்கடி மயக்கம் வருது. கால் வீங்கிடுது. சாப்பிட முடியல. எனக்குள்ள என்ன இருக்குது என் உடம்புக்குள்ள? எனக்கு என்ன வியாதி? அப்படின்றத ஒரு பெரிய அளவுல ஆய்வு செய்து அதுக்குண்டான மருத்துவத்தை நீங்க குடுக்கணும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதி அனுப்புறாரு. ஆங்கிலத்திலும், தமிழ்லயும். கைத க கடிதம் கூட இப்ப அவரால எழுத முடியாது. எழுத்தாளர் அவர உண்மையிலே சொல்லப்போனா. சிறுகதை கவிஞர் அவரு. நல்ல ஒரு எழுத்தாளரும் கூட. நான் வாசிச்சிருக்கிறேன் அவருடைய கவிதை. சிறுகதைகள் நல்லா அருமையா இருக்கும். அப்படிப்பட்டவருக்கு எழுத முடியல அப்படின்றப்ப அதுவே பாதி உயிர் போன மாரியான ஒரு விஷயம். தவிர அவருக்கு ஒரு பெரிய மன உளைச்சல். ஏன்னா உறவினர்ன்னு இல்ல. ஒரே ஒரு முறை அவருடைய தம்பி இளம் இயக்குனராக இருக்கக்கூடிய மதிசுதா வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாரு. அத தாண்டி வேற எந்த தகவல் தொடர்பும் இல்ல. அப்படின்றப்ப அதுவே ஒரு பெரிய மன உளைச்சலாக இன்னும் சொல்லப்போனா சமீப காலமாக அவருடைய தாயாரை பற்றி அப்படின்னு பேசினாலே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருதாம் அவருக்கு. நடுங்க ஆரம்பிச்சு கண்ணுல தண்ணி கொட்டுது.
பேச வரல அவருக்கு, தழுதழுத்துறது, இப்படி தான் ஒரு சூழ்நிலை வருது. என்னன்னே தெரியல அவருக்குன்னு. ஒரு மன உளைச்சலுக்குள்ள அதிகமா ஆளாகியிருக்கிறாரு. இது தன்னுடைய இறுதி காலமாக இருக்குமோ இங்கே அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய வருத்தத்தில இருக்கிறாரு. தண்டனை என்பது செய்தாரா இல்லையான்னு தெரியல. அவர் குற்றம் செய்தாரா இல்லையான்னு இன்ன வரைக்கும் ஒரு பெரிய சந்தேகங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆனாலும் இந்திய தண்டனை சட்டம் விசாரிச்சு தண்டனை குடுத்துருச்சு, முடிஞ்சு போச்சு. அவரும் அனுபவிச்சுட்டாரு. 2, 3 தண்டனைகளை சேர்த்து அனுபவிச்சிட்ட பிறகு, இன்னும் ஏன் படுத்தணுன்றது தான் இருக்கு. முதல்ல உடல்நிலையை நல்லபடியாக கவனிக்கணும். தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இதில வந்து ஒரு பெரிய அக்கறை எடுத்துக்கணும். இது ஒரு ஒன்றுபட்ட தமிழ் மக்களுடைய ஒரு கோரிக்கையா தான் இதுவரைக்கும் இந்த பிரச்சனைய பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால குறைந்தபட்சம் கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களுடைய கோரிக்கை கூட இதுவா தான் இருக்கும். உங்களுக்கும் திமுகவுக்குமே இதில விருப்பமான ஒன்று தான். அதனால முதலமைச்சர் அவர்கள் வந்து இதில ஒரு கரிசனையா கவனத்தில எடுத்துக்கிட்டு வேண்டிய உதவிகளை செய்து, முடிந்தவரை அவர அதிலிருந்து மீட்டு, எவ்வளவு விரைவாக இந்த சிக்கலை தீர்த்து வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக நடவடிக்கைகளை எடுக்க முடியுமோ, அதற்கான ஒத்துழைப்பை இந்த அரசு வேகமாக செய்ய வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றது தான் இந்த நேரத்தில நம்ம கேட்டுக்கிறோம். சாந்தன் எழுத்தாளர், சிறுகதையாளர், கவிஞர் மீண்டு வரணும் அப்படின்றது தான். நல்லபடியா மீண்டு விரைவில வரணும். வருவாரு, விரைவா வரணும். பழையபடி நிறைய எழுதணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. பல்வேறு தகவல்கள் இன்னும் இருக்கிறது. அது இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு நிலையில இல்ல. அவர் வரட்டும், மீண்டும் பேசுவோம். அதோட சா அதாவது ஹரிஹரன்கிற முருகன், நம்ம முருகன், சாமியார் முருகன் வந்துட்டு அவரு ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த கடிதம் என்னன்னா, இந்த மாரி வந்து சாந்தனுக்கு ஏற்கனவே இந்த மாதிரியான உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தது. ஒரு முறை அரசு மருத்துவமனைக்கு போயிருந்தார். அங்கே சரியாக அவருக்கான இதெல்லாம் வந்து பண்ணாமல் விட்டாங்களா, கண்டுக்காமல் தெரியல, அந்த நேரத்துக்கு தெரியல. போனதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, முழுக்க சோதிக்கலை. இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஒரு 20, 25 கிலோவுக்குள்ளே அவர் வந்து குறைஞ்சிருக்கிறாரு. இவருக்கு உரிய மருத்துவத்தை அவருக்கு யாரும் உறவினர்கள் இல்லைன்ற முறையில் நானும் வந்து அவர் கூட இருக்கணும் உதவிக்காக அப்படின்னு அவரும் ஒரு கடிதம் வந்து எழுதி ஆர்ஐட்டையும், அதாவது அங்கே இருக்கக்கூடிய கலெக்டருக்கு முறைப்படி கலெக்டர் கொடுக்கணும். அதை வந்து டெப்டி கலெக்டர் ஆர்ஐ இவங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. அரசு வந்து இப்போ கூட யாராவது ஒருத்தர் உறவினர் அல்லது அவங்க ஊர் ஆட்கள் யாராவது ஒருத்தர் இருக்கணும். இதில் இன்னொன்று நடந்தது, ஜெயக்குமாரா ராபர்ட் பயஸா வந்திருக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கத்துலேயும் அவங்க ஒரு பக்கத்துலேயும் இருந்திருக்கிறாங்க. அப்போ ஜெயக்குமார் தான் நினைக்கிறேன் வந்து பார்த்துட்டு அவரே உடஞ்சி போய் என்ன அப்படி இருக்குது கவனமாக பார்த்துக்குங்கன்னு கூட இருந்தவங்க கிட்ட சொல்லிவிட்டு, அவங்க இருக்கிற இடம் வந்து பக்கத்தில் அவங்க தனி ரூமு, இவங்க தனி இடம் வந்து பார்த்துட்டு ரொம்ப வேதனையாக திரும்பி போனதாக வந்து சொல்ல வராங்க. உறவினர்கள் யாராவது ஒருத்தருக்கு அவங்களுக்கு பரிச்சயமானவர் சாந்தனுக்கு கூட இருக்கிறதுக்கு அனுமதிக்கணும் இந்த அரசு அப்படின்றதும் உள்ள ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.